தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். ஆளுநருடைய வெளிநடப்பு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆளுநர் வர்றாரு, அதுக்கப்புறம் வெளிநடப்பு பண்றாருங்கிறப்போ இது ஒரு அஜெண்டா மாதிரியான ஒரு இதில் அவர் நடந்துகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஸோ இப்பவும் வெளிநடப்பு பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவம் அதை வச்சு நிறைய அரசியலும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆளுநர் செய்வது தவறு, ஆளுநர் செய்தது தவறு, ஆளுநர் செய்து கொண்டிருப்பது தவறு, ஆளுநர் செய்வது தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே இருக்கிறது. எழுதின உரையை படிக்கிறது தவிர வேறு வழியே கிடையாது. அரசியலமைப்பு சாசனம் தெளிவாக சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. இந்த ஆளுநர் கடந்த 3.5 ஆண்டுகள் நடந்த சம்பவங்களை செய்கை நடந்து கொண்ட விதத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை அளித்திருக்குது. பேரறிவாளன் விடுதலை உள்ளிட்ட விஷயங்களில், மசோதாக்களில் கையெழுத்து போடாமல் இருக்க விஷயங்களில் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநரின் தலையில் குட்டியிரும். அவருக்கு புத்தி வரவில்லை. இந்த அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்க விருப்பமில்லை என்றால் ராஜினாமா செய்து விட்டு போகட்டும். இங்கே உக்காந்துக்கிட்டு உள்ளே வந்துட்டு அதை செய்ய இதை செய்யின்னு சொல்கிறதுக்கெலாம் அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் அரசியலமைப்பு சாசனப்படி கிடையாது. தமிழ்த்தாய் வாழ்த்து உரையின் முன்னால் முடிஞ்ச பிறகு தேசிய கீதன்றது 91லேருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது. அது அவருக்கு பிடிக்கலன்னா அவர் ராஜினாமா செஞ்சுட்டு தான் போகணும். இங்கே உட்காந்துட்டு அவங்க எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. தான் தோன்றித்தனமாக சர்வாதிகாரமாக அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர். இது ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் பிஜேபியை தவிர்த்த கட்சிகள் இந்த விஷயத்தில் ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். இதை நான் முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக இந்த இஷ்யூவை பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநருடைய செயல்பாடுகள் என்ன பேரவையில் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவர் வாசிச்சார்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஒரு தடவை தான் வாசிச்சார். அதுக்கப்புறம் 21 ஆகஸ்ட்டில் வந்தார், 22 ஒழுங்காக இருந்தார், 23 தகராறு, 24 தகராறு, 25 வாக் அவுட். போன வருஷம்லாம் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன், அப்புறம் இல்லாத படிப்பான்ற அராஜகம்லாம் பண்ணார். எந்த அதிகாரமும் அவர் கிடையாது. மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கிறத பற்றி இங்கே கவலை கிடையாது. இங்கே இதுதான் நடைமுறை. ஆகவே இவர் தன்னுடைய அஜெண்டாவை, தன்னுடைய செயல் திட்டத்தை கொண்டு வந்து இங்கே நிறுவுகிறார். இதில் என்ன கொடுமைன்னா, இதன் மூலம் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர். அவருக்கு என்ன இதன் மூலமா லாபம்? அதுதான், அது ஒன்று அவர் பேசி வச்சு செய்கிறாரு. கான்ஸ்பிரசி தியரிலாம் நான் சொல்லலை. தன்னோட ஈகோவால் அவர் இந்த காரியத்தை செய்கிறாரு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் வெகு விரைவாக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ முட்டுக்கட்டை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் பற்றி எரியுது. ஆமாம், அந்த பாலியல் துன்புறுத்தல தெளிவாக திமுக காரன் தான் தெரியுது. அவங்க திமுக இல்லைன்னு இவங்க எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் அவன் மந்திரிகளோட இருந்திருக்கான், கேம்பெயின் பண்ணியிருக்கான். எம்எல்ஏ எம்பிக்கு முரசொலியில் அவன் ஃபோட்டோ வந்திருக்கு. அவன் கட்சிக்காரன் இல்லைன்னு எனக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் கட்சி அணுது அப்படின்றாரு. பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்டுக்கு உங்கள் மந்திரியோட உட்காந்து விருந்து சாப்பிட்றான். அவன் உறுப்பினராக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அப்போ அத்தகைய ஒரு நபர், ரெண்டாவது அவன் அந்த நபர் ஏற்கனவே இப்போ 10 போலீஸ் நிலையங்களில் அவன் மீது 20 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்குது. அத்தகைய ஒரு நபர் உங்களுக்கு அனுதாபையாக இருந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறான்னா அவங்களுக்கு உறுப்பினராக இருந்தான்னா இல்லாட்டி என்ன? இதை தான் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் கேள்வி கேட்டது. அப்போ இந்த விஷயத்தில் இந்த மாநில அரசு இந்த விஷயத்தை மென்மையான முறையில் தான் அணுகுகிறது. அவனை முதல்ல பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் பிடிச்சிட்டு போயிட்டு விடுதலை பண்ணாங்க. அப்புறம் தான் 5 மணி நேரம் பொறுத்து பிடிக்கிறாங்க. யார்கிட்ட அந்த ஃபோன் வந்து அவனை விட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் பேசுறதுலேருந்து அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு, திசை திருப்பறதுக்கு இந்த ஆளுநர் தேசிய கீதத்தை கையில் எடுத்துட்டார். பட் இதுதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த பெனிஃபிட்டா திமுகவுக்கு அமைஞ்சிடுதோ அப்படிங்கிறது. அதைத்தான் சொல்றாங்க. எவ்ரி டைம் கவர்னரோட பிரச்சனை திமுக அரசுக்கு வரும்போது டிஎம்கே என்ஜாய்ஸ் இட். ஒவ்வொரு முறை ஆளுநரோட திமுக அரசாங்கத்துக்கு பிரச்சனை வரும்போது திமுக அதை நன்றாக அனுபவிக்கிறது, மகிழ்ச்சி கொள்கிறது, குதூகலம் அடைகிறது, கொண்டாடுகிறது. அதை தெருவுக்கு எடுத்துகிட்டு போய் தான் பக்கம் நியாயம்னு ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மன்றத்தில் கவனத்தை திசை திருப்புது. ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டாலின் அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர் இந்த ஆளுநர் தான். ஓகே, இதில் இபிஎஸ் பார்த்தோமே யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவுக்கு பயங்கரமான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் இஷ்யூ வர்றப்ப மட்டும் அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புதில்லை. உண்மைதான், அவங்க சாஃப்டாக தான் இருக்காங்க. இது அண்ணா திமுகவோட சாபக்கேடு. அதாவது அவன் கடுமையான கண்டனங்களை ஆளுநருக்கு அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும். அடக்கி வாசிக்கிறார்கள், மென்மையான மயிலிறகால் வருடி கொடுக்கிறார்கள் ஆளுநரோட செயல்பாடுகளை. பிஜேபியை, மோடியை, அண்ணா கவர்னரை என்னைக்கு எடப்பாடியும் அண்ணா திமுகவை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அண்ணாமலையை எதிர்த்திருக்காங்க. இந்த கவர்னரை என்னைக்கு எதிர்த்திருக்காங்க? இந்த விஷயத்தில் அவங்க கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கணும். ஆனால் ரொம்ப மென்மையாக அதை கடந்து போகிறாங்க. கவர்னரை தொட மறுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 3 நாளாக எடப்பாடிக்கு வேண்டியப்பட்டவர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடந்துகிட்டு இருக்கு. அதோடையும் சேர்த்து இந்த பிரச்சனையை பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கணும்.
ஆகவே எடப்பாடி அதிமுக கவர்னரை சாஃப்டா சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாங்க. இந்த கவர்னரோட நடவடிக்கைகள் ஏற்புடையதல்ல. இந்த திமுக கவர்மெண்ட் மேல நமக்கு 1000 விமர்சனம் உண்டு. இது மக்கள் விரோத அரசாகத்தான் மாறி இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கவர்மெண்ட் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கை விரைவாக எழுந்து கொண்டிருக்கிறது. நாளும் பொழுதும் இவர்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற ஒரு காரியத்தை இந்த கவர்னர் பண்றாருன்னா, அவர் தெரிஞ்சு பண்றாரோ தெரியாம பண்றாரோ, அதை திமுக கொண்டாடுகிறது. இன்னைக்கு தெருவில் போய் நேற்று போராட்டம் பண்ணாங்க, போலீஸ் அனுமதியே இல்லாம. ஒவ்வொரு முறை கவர்னரோட பிரச்சனை வரும்போது திமுக அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைகிறது. ஏன்னா மக்கள் மன்றத்தில் தங்களுடைய தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, தாங்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த ஆளுநரை இவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநரும் திமுக அரசும் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த கவர்னரும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒருத்தர் நம்பி தான் அரசியல் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. மோசமான கவர்னரை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. இதோட பலனை அனுபவிக்கிறது திமுக. திமுக அரசாங்கத்தோட குறைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு போகும்போதெல்லாம் இந்த கவர்னர் ஏதாவது ஏடாகுடமா பண்ணி திமுகவை காப்பாத்திடுறாரு. ஓகே, ஸோ அதனால இன்னும் 1.5 வருஷம் இந்த கவர்னர் பதவியில் நீடிப்பது தான் திமுக விரும்பும். ஒருவேளை திமுக அடுத்த வருஷம் ஜெயிச்சதுன்னா அடுத்த 5 வருஷம் இந்த கவர்னர் தான் எங்களுக்கு வேணும்னு அவங்க விரும்பியே கேட்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது இந்த கவர்னர் தான். ஸோ திமுக அரசும் கவர்னர் ரவியும் தே வேர் மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ எடப்பாடி சொல்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பலனை மேட்ச் ஃபிக்ஸிங் தான். இது தெரிஞ்சு பண்ணாரு நான் சொல்லலை, தன்னை அறியாம அவர் பண்றாரு. அவருக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கு இந்த கவர்மெண்டோட. இதை தட்டி கேட்க வேண்டியது பிஜேபி. திமுக கவர்மெண்ட் கடுமையா செல்வாக்கு இழந்து கொண்டு இருக்கிறது, மக்கள் விரோத அரசா இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு உயிர் கொடுக்கறது, ஒவ்வொருத்தரையும் முட்டு கொடுக்கறது இந்த கவர்னர். பிஜேபி தலைமைக்கும் மத்திய அரசுக்கும் புத்தி இருந்ததுன்னா இந்த கவர்னரை மாத்திருப்பாங்க, இல்லை இவரை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. அவங்க அப்படியே அவரை கண்டுக்காம விட்டதன் மூலமா இந்த திமுக அரசு மேலும் மேலும் வலுப்பெறுகிறது. ஒவ்வொரு முறை கீழே விழும்போது இந்த கவர்னர் தான் அவங்களை காப்பாற்றுறாருன்ற புரிதல், அடிப்படை புரிதல் கூட பிஜேபிக்கு இல்லாததுதான் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இந்த கவர்னர் இன்னும் 1.25 வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் இருக்கிறது தான் திமுக விரும்பும் என்று தான் நான் நம்புகிறேன். சார், இதற்கு அடுத்தபடியே பார்த்தா ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஏன்னா வழக்கம் போல் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படாலும், ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியும் நிறைய விமர்சனங்கள். ஒரு விமர்சனமும் கிடையாது. 22 வருஷமா இங்கே நடக்கிற கூத்து கேவலமான ஒரு அரசியல் நடக்குது. துட்டு கொடுத்து தான் ஜெயிப்பாங்க. கருணாநிதியை ஜெயலலிதா ஆட்சியில் இடைத்தேர்தல் தான் தோற்று போவார். கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா இடைத்தேர்தல்னா அவங்களும் தோற்று போவாங்க. ஏன்னா பணம் ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 வரைக்கும் கொடுப்பானுங்க. 2003 மார்ச் சாத்தாங்குளம் இடைத்தேர்தல்லேருந்து இந்த கேலி கூத்து 22 வருஷமா அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதனால் கவலையே வேணாம், அது ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அங்கே வாக்காளர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா போன தடவை பட்டி ஃபார்முலான்னு வச்சு கொடுத்தாங்க. இந்த தடவை என்ன ஃபார்முலா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டுக்கு லாஸ்ட் டைம் 10,000 15,000 போச்சு. இந்த தடவை விலைவாசி ஏறி இருக்குது, கூடவே போகும்.